ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் சிஎஸ்சிஆர் நெட்டையும் டிஎன் செட்டையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன். எப்படி சிலபஸ் எப்படி இருக்குது, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இதை கிளியர் பண்ண முடியும், எப்படி கிளியர் பண்ணால் செட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஷயமாக தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்ஸு எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தொடர்ந்து இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பக்கமாக சர்ச் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒரே இடமா கிடைக்கும். அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிஎஸ்சிஆர் நெட்டோட சிலபஸ் என்ன? சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ஒரு 40 டெஸ்ட் வச்சு உங்களை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடுவேன். எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி டிஎன் செட்டுக்கு டீட்டெயில்டு லெக்சர்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் தரவாக சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எம்சிக்யூஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு நியர்லி 5000 எம்சிக்யூஸை சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அது போக ஒரு 40 டெஸ்ட் வைக்க போகிறேன். அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்சிக்யூஸ் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் செட்டு கிளியர் பண்ணுறதோ நெட்டு கிளியர் பண்ணுறதோ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இப்போ ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஏற்கனவே 5 வருஷமாக செட்டு நடத்தலை, இந்த வருஷம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸாம் வரட்டும் படிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. யூஜி டிஆர்பியில் நிறைய ஆஸ்பிரன்ஸ் கடந்த சில மாதங்களில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, யூஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க உட்கார்ந்தவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருந்தது. ஏன்னா சிலபஸ் இவ்வளோ இருக்கும், நம்ம ரொம்ப லாங் கேப்பில் நிறையா மறந்துருப்போம். அதுக்கு பிறகு இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதனால இந்த இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிளியர் பண்ணுறது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காது. ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். அல்ஜிப்ரா, வழக்கமான அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, calculus of equations, integral equations, numerical analysis, இதில் டோபாலஜி உண்டு, டோபாலஜி, integral equations, numerical analysis, அதுக்கு பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெக்கானிக்ஸ். சிலபஸ் இதுதான். இதில் ப்ரிஸ்கிரைப்டு புக் என்ன எல்லாமே நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்து ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டா நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பில் ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் எல்லாம் 1 by 1 கொடுத்துட்ருக்கேன், அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போது சிஎஸ்சிஆர் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு 3 பார்ட்டாக இருக்கும். செக்ஷன் ஏ ஜெனரல் ஆப்டிடியூட், செக்ஷன் பியும் செக்ஷன் சியும் மேத்தமெட்டிக்ஸு. செக்ஷன் பியில் உங்களுக்கு 3 மார்க்கு, 0.75 நெகட்டிவ் மார்க்கு, இங்கே 2 மார்க்கு, 0.5 நெகட்டிவ் மார்க்கு, இங்கே 4.75 மார்க்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் மல்டி ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 0 தான் கிடைக்கும். கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி கொஸ்டினை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நிச்சயமாக இது தவறாக இருக்காது, இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஷியூராக தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டும் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் மார்க்கில் நம்ம ஏற்கனவே எடுத்த மார்க்கெல்லாம் லாஸ் ஆகிட்டே வரும். இது ரொம்ப முக்கியம் சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும். இதில் என்ன படித்தா போதும், லீனியர் அல்ஜிப்ரா சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக படித்து நல்ல மார்க் எடுத்துட முடியும். லீனியர் அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, கால்குலஸ் ஆஃப் ஈக்குவேஷன், இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ், இதை மட்டும் நீங்கள் ரொம்ப நல்ல தரோ ஐடியாவில் இருந்தீங்கனாலே உங்களால் சிஎஸ்சிஆர் நெட்டை கிளியர் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவையும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸையும் விட்டுட்டு கூட நீங்களே கிளியர் பண்ண முடியும்.
இதுதான் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து நல்லா ரொம்ப குறைவாக படித்து நல்ல மார்க் எடுக்கணும். அதாவது வாஸ்ட்டாக படிக்கிறத விட பிளான்டாக குறைய படித்து நிறையா மார்க் எடுக்கிறது எப்படி, அதுதான் சிஎஸ்ஐஆர் நெட்டை விட நெட்டோடைய சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குறைவாக படித்து எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, எப்படி நிறையா ஸ்கோர் பண்ணுறது, அது வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளால் முடியும். இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் ஏதாவது காலேஜில் ப்ரொஃபஸராக வேலைக்கு போகலாம். அப்படி இல்லாமல் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணீங்கன்னா, நான் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் வந்து இனிமே உள்ள காலத்தில் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி அடுத்தடுத்து மேல இடத்துக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு பெருசா ஆசைப்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஹெச்டியை 35,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட நீங்க என்ன செய்ய முடியும், முடிக்க முடியும். பிஹெச்டியை ஐஐடி என்ஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி 35,000 ரூபாய் ஸ்டைஃபண்டோட முடிக்கும் போது உங்களுடைய லைஃப் செட்டில்மெண்ட்டே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு பிறகு எந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் திறந்து வச்சிருக்காங்க, நம்ம 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா, 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒரி பண்ண வேண்டாம். இது வந்து நம்மளுக்கு சிஎஸ்ஐஆர் நெட்டோடைய முக்கியமான கிரைட்டீரியாஸ். இதை வந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து சிஎஸ்ஐஆர் நெட்டு ஜேஆர்எஃப்க்கு ட்ரை பண்ண முடியும். அதனால யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் வந்து அதுதான். நீங்கள் வந்து கட்டாயமாக என்ன செய்யுங்க, சிஎஸ்ஐஆர் நெட்டை ட்ரை பண்ணி ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணி வேறு லெவலில் உங்களுடைய லைஃப்பை செட்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நெக்ஸ்ட்டு டிஎன் செட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸ் இதே தான். ஆனால் சிலபஸில் எந்த ஒரு சின்ன பார்ட்டையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். இதில் நிறைய தியரி பார்த்து வாசிக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் எம்சிக்யூஸ் மட்டும்தான். நெகட்டிவ் மார்க்கு கிடையாது, நெகட்டிவ் மார்க்கு இல்லை, வெறும் எம்சிக்யூஸ் தான். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வச்சிருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கும்போது நிறைய 150 கொஸ்டின் 200 கொஸ்டின் கேட்பாங்க. செக்ஷன் ஏவும் செக்ஷன் பி மட்டும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அப்படிங்கும்போது 150 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து நிறைய வாஸ்ட்டாக வாசிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி தியரம் வாசிக்கணும். சப்ஜெக்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் அப்படி தான். ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம சப்ஜெக்டை இன்டெப்த்தாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் போட கற்றுக்கணும். இங்கே சிஎஸ்ஐஆர் நெட்டில் இதில் டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு செட்டில் நம்ம நெட்டுக்கு நம்ம ப்ராப்ளம் போடுற அளவுக்கு செட்டுக்கு என்ன செய்யாது, ப்ராப்ளம் போட வேண்டியது இருக்காது. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு தான், 150 கொஸ்டின் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வாஸ்ட்டாக இருக்கும். நிறைய தியரி பார்த்து டிக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இங்கே தியரி பார்ட்டில் டிக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இருக்கவே இருக்காதுன்னு கூட சில நேரங்களில் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ராப்ளம் சால்விங்காக தான் இருக்கும். இதில் இவ்வளோ காலம் படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், எந்த கொஸ்டின் வந்தாலும் இதில் ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய மற்றபடி சிஎஸ்ஐஆர் நெட்டை விட செட்டுக்கு அதிகமாகத்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கணும். நிறைய தியரி பார்த்து வாசிக்கணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும், நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களால் டிஎன் செட்டை கிளியர் பண்ண முடியும். இல்லை நான் இப்போ உடனடியாக வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், அல்லது நான் ஏற்கனவே ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு செட்டோ நெட்டோ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க டிஎன் செட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த 33 இயர்ஸை கிராஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிஎன் செட்டை வந்து என்ன செய்யலாம், ரெடி ஆகலாம். எனிஹவ் ரெண்டாவது சேம் சிலபஸ் தானே, படிப்போமே அப்படிங்கிறதுக்காக கூட என்ன செய்யலாம், படிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரைவேட் காலேஜில் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜாப் கிடைக்கும். ஸ்கூலை விட காலேஜில் சேலரி அதிகமாக இருக்கும், வேலை குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதனால் டெம்ப்ரரியாக ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு டிஎன் செட் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெர்மனெண்ட்டாக லைஃப் செட்டில் ஆகணும்னா சிஎஸ்ஐஆர் நெட் ஜேஆர்எஃப் தான் நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதனால் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா நான் கம்பைண்டாக ப்ரிப்பேர் பண்ண ஊருக்கும் நான் ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா தியரி பார்த்து நம்மளுக்கு ரெண்டும் சேம் தான். அதனால சிஎஸ்ஐஆர் நெட்டையும் செட்டையும் கம்பைண்டாக வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், என்கிட்ட ஜாயின் பண்ணி படிக்கலாம்.
எப்படி படிக்கணும், இதுக்கான அப்ரோச் என்ன, அதுக்கான அப்ரோச் என்னன்னு 2யும் தனித்தனியா பேரலலா கொண்டு போய் 2யும் பேரலலா கொண்டு போறேன். இதுக்கு சிஎஸ்ஆர் நெட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டிஎன் செட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், 2யும் பேரலலா கொண்டு போக போறோம். அதனால கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்றதுக்கு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யூ கேன் சூஸ் போத். நீங்க சிங்கிளா படிச்சாலும் ஹெவியா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க செட்டுக்கு மட்டும் படிச்சாலும் ஹெவி ப்ரிப்பரேஷன் தான். நெட்டுக்கு மட்டும் படிச்சாலும் ஹெவி ப்ரிப்பரேஷன் தான். அதனால நல்லா ஹெவியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு, அதாவது ஒன்ஸ் நம்ம கஷ்டப்பட்டா தான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். அப்படின்னா அது வரைக்கும் அந்த கஷ்டத்தை என்ன செய்யணும்? பட்டு தான் ஆகணும். அதுக்கு பிறகு பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க. பிற்கால வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டே இருந்தனால அந்த கஷ்டம் பழகிரும். அவ்வளோதான். சரிதானா? அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்ல ஹெவியா ஒர்க் பண்ண போறீங்க. ஹெவியா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா, கட்டாயமா 2 கோர்ஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணி படிங்க. 2 கோர்ஸும் சேர்த்து ஜாயின் பண்ணி கம்பைன்டா படிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா தியரி பார்ட் எல்லாம் நம்மளுக்கு சேமா தான் இருக்க போது. எக்ஸாம் அப்ரோச்ச மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம்? மாத்த போறோம். கொஸ்டின் பேப்பர் மேல அப்ரோச் தான் மாத்த போறோம். ஃபுல்லா டீடைல்டு லெக்சர்ஸ் குடுத்து, டிஎன் செட்டுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி 5000 பிளஸ் எம்சிக்யூஸையும் நான் என்ன செய்ய போறேன்? சால்வ் பண்ண போறேன். 5000 பிளஸ் எம்சிக்யூ சால்வ் பண்ணி 40 டெஸ்ட் கொடுக்க போறேன். 40 டெஸ்ட் கொடுக்க போறேன். டிஎன் செட்டை சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் டீடைல்டு லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டிடுவேன். அதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா ஏரியாலையுமே நல்ல தரவான ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிரும். அதனால கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் சின்னதாக ஷார்ட்ஸில் அழகாக சின்ன பாயிண்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். எம்சிக்யூஸை ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். அதையும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடின்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. சிஎஸ்ஆர் நெட்டுன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கும் எனக்குமான அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இவங்க கூட நம்மளால ட்ராவல் பண்ண முடியும், இவங்களுடைய அப்ரோச் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்த பிறகு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது அதுதான். என்னுடைய கடந்த கால அனுபவம், யூஜி டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு அடித்து பிறண்டு படித்தவங்க எல்லாருமே கடைசியில் வருத்தப்பட தான் செஞ்சாங்க. லாங் ஸ்டாண்டிங்காக படிச்சிருந்தா நல்லா படிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதே சமயம் லாங் ஸ்டாண்டிங்காக படித்தவங்க உண்மையிலேயே நல்லா எழுதியிருக்காங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். அதனால நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே இருந்து படிச்சுட்டே இருங்க. அப்படி இல்லாட்டாலும் சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே இல்லாமல் ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் தொடர்ந்து எக்ஸாம் இருந்துகிட்டே இருக்குது. செட் இல்லாட்டாலும் நம்ம நெட்டுக்கு என்ன செய்திடலாம், படிச்சுட்டே இருந்து ஜூனில் டிசம்பர்லன்னு வரிசையாக ஒரு தடவை எழுதி பாருங்கள். 2வது தடவை கிளியர் பண்ணுங்கள். இதான் என்னுடைய ஸ்லோகன். வாங்க ஓடி வாங்க எல்லாரும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சிஎஸ்ஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்த தடவை கிளியர் பண்ணிடலாம். இதுதான் என்னுடைய திரும்ப உங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் தான். அதனால கொஞ்சம் நல்லா ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணணும். சப்ஜெக்டை இன்டெப்த்தாக புரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு மேலே எனக்கு வருத்தம், அவங்க சப்ஜெக்டை அழகான விதத்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் குறை சொல்ல மாட்டேன். இன்றைய ஆசிரியர்களும் சில காரணம், ஆசிரியர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்க தான் செய்யணும். அதனால சப்ஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுதான் என்னுடைய ஆசையும் அதுதான். எப்படியாவது இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸுக்கு நம்மளுடைய சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக, என்ஜாய் பண்ணுற மாதிரி கற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்காக தான் நான் திரும்ப சப்ஜெக்டை இன்டெப்த்தாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கிளாஸஸை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்த பிறகு ஜாயின் பண்ணுங்கள்.